Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியா ராகம் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இந்த சீரியலில் சீனோ அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்டர் சுஜித் குமார் தான் இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார். சீரியலேருந்து விலக போகிறதா அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டார். ஸோ அவர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு கேரக்டர் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் சீரியலில் இன்னுமே தெரியாமல் இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக் வேறு மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. ஹீரோ இல்லாமலே மூவ் ஆகிற சீரியல்கள் இப்போ சந்தியா ராகமும் ஒன் ஆஃப் த சீரியல் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலையும் பண்ணாங்க. ஸோ சீரியலில் ஹீரோ இல்லைங்க அந்த சீரியலில் முடிச்சிட்டாங்க, அது மாதிரி சந்தியா ராகத்தையும் முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இன்னுமே ஹீரோவை காமிக்கவே இல்லை. ஸோ சீரியலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு வேலை விஷயமா ஆந்திரா வரைக்கும் போயிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோவோட கேரக்டர் வச்சுருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் ஹீரோ மட்டும் போகலை, ஹீரோவோட அப்பா மணி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தார்ல, அவருமே பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ சீரியலில் காமிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ சந்தியா ராகம் சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ்லாம் சோசியல் மீடியாவில் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டாரு. கூடிய சீக்கிரம் மணியோட என்ட்ரி வந்து சந்தியா ராகம் சீரியலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ்லாம் பார்த்தா ஏதோ கோர்ட்டில் வச்சு சீன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ தான் ரீசெண்டாக ப்ரொமோ கூட ரிலீஸ் பண்ணாங்க. கார்த்திக் உயிரோடு தான் இருக்காரு அப்படிங்கிறது பெரிய ட்விஸ்ட்டாகவே எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் கார்த்திக் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜானகி அண்ட் மாயா நினச்சிட்டு இருக்காங்க. ஆல்சோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் சீன்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கதிர் அப்படிங்கிற ஏதோ ஒரு கார்டு கிடச்சி அப்படின்னு சொல்லி ப்ரமோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கதிரை வந்து மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல. ஸோ இதனால் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் வரலாம். சரி, ஓகே, அதெல்லாம் அப்கமிங் ட்ராக். அது அப்புறம் மணி அப்படிங்கிற கேரக்டர் சீரியலில் வரப்போகிறாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஹீரோ தானே வரணும். பிகாஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் அந்த ஆந்திராவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருந்தாங்க. அப்போ வரும்போது ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்கிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் சந்தியா ராகம் சீரியலில் ஹீரோவோட என்ட்ரியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த கேரக்டருக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.